பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நீங்க விரும்புறதுனால தான் நாங்க இங்க இருக்கிறோம். அது இல்ல, இங்க சொல்ற தொலைக்காட்சியை அதனால நான் இங்க வந்துட்டோம். அவனோட ஆதிக்கம் அதிகமாக போச்சு. பிரிண்டிங் மீடியா இப்போ கொஞ்சம் இதுவாக எடுத்துன்றேன், அதை சொல்ல வரேன். விஷுவல் மீடியா விட ரொம்ப நேரம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஒரு மைக் வைக்கணும்னு சொன்னான். நம்ம வழக்கமாக எங்கே சந்திப்போம்? பத்திரிகையாளர் மன்றத்தில் அங்கே தான் சந்திப்போம். மதுரை பிரஸ் கிளப்புக்கு பெரிய மரியாதை. மதுரை பிரஸ் கிளப்புக்கு பெரிய மரியாதை. ஆமாம். சமீபத்தில் கோவைக்கு போயிருந்தேன். அங்கே கோவை, மதுரை, திருச்சி இங்கே பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னா எனக்கு அலாதி பிரியம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு இடத்த சொல்லி எல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா, சார் பக்கத்தில் இருந்து தினத்தந்தி நிருபர் சொல்கிறார், சார் நேரலை ஓடிட்டுருக்குது. இங்கேயும் நேரலை போகுதுங்க. இங்கேயும் போகுதா? என்னப்பா அப்படி மாட்டி விட்டி அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். கேட்குதுங்களா? இப்போ மதுரை வந்ததனுடைய நானும் தலைவரும் எங்கள் பொதுச் செயலர் இங்கே மதுரைக்கு வந்ததனுடைய நோக்கம், ஆகஸ்ட் 9 இங்கே ஒரு பெரிய அளவில் மாநாடு நடத்துகிறோம். மண்டல மாநாடு, பாண்டிய மண்டல மாநாடு. முதல்ல சேலத்தில் நடத்தணும் மண்டல மாநாடு, ரெண்டாவது சோழ மண்டல மாநாடு. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாவீரன் குரு அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடத்தினார். 5 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க அந்த சோழ மண்டல மாநாட்டில். அடுத்து ஜூலை 12 கோவையில் நடத்துகிறோம். அப்புறம் வேலூர். இங்கே ஆகஸ்ட் 9 மதுரையில் நடத்துகிறோம். உங்களுடைய ஆதரவோடு அதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அடிக்கடி இனிமேல் வருவேன் நான். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமையணும், அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு நல்லாட்சி அமையணுன்ற அந்த முயற்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கியிருக்குது. இந்த நல்லாட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் மாநாடு போட்டு தொடர்ந்து சொல்லி வருகிறோம், பொதுக்கூட்டங்களில் சொல்லி வருகிறோம். நம்ம பழைய வரலாறு 1975 இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலைமையை பிரகடனம் பண்ணாங்க, எமர்ஜென்சி. 77 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்.
ஜனவரி 18 தேர்தல் தேதியை அறிவித்தாங்க இந்தியா பூராவுக்கு. 5 நாள் கழித்து 23 ஒரு கட்சி உதயமாச்சு. என்ன கட்சி சொல்லுங்க? ஜனதா கட்சி. ஜனதா கட்சி உதயமாச்சு. அந்த தேர்தலில் 271 பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்தோம். அவர் பேசும்பொழுது வரும் ஆகஸ்ட் 9 மதுரையில் மண்டல மாநாடு நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளார்.